வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். 3rd January 2024 தமிழ் கரண்ட் அஃபயர்ஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான குறிப்புகள் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம் பாருங்கள். தமிழகம் வஞ்சிக்கப்படவில்லை என்று பாரத பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த நிகழ்வு எப்போ நடந்துச்சு அப்படின்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய பன்னாட்டு விமான நிலையத்தில் 1112 கோடியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய புதிய முனையத்தை செவ்வாய்க்கிழமை பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வைத்தார். ஸோ அவர் இந்த விழாவில் பங்கேற்றிருக்கும் பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தேசிய பேரிடர் நிவாரண நிதி கேட்டு வேண்டுகோள் விடுத்தார். ஸோ புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழகத்திற்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதி வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் விடுத்தார். ஸோ அதற்குறித்து தான் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க, தமிழகம் வஞ்சிக்கப்படவில்லை என்று. தென் அது மட்டும் இல்லை, மோடி அவர்கள் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்கள் பற்றியும் இங்கே பேசியிருக்காங்க. அது என்னன்னு பாருங்கள். தமிழகத்தின் வளர்ச்சி பாரதத்தின் வளர்ச்சி, மேக் இன் இண்டியா அப்படிங்கிற திட்டத்தில் சிறந்த அடையாள தூதராக தமிழகம் விளங்கிட்டு இருக்கு. மாநிலத்தோட வளர்ச்சி மூலம் தேசத்தின் வளர்ச்சி என்ற மந்திரத்தை அடிநாதமாக கொண்டு செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் மீனவர்களுக்கான சிறப்பு திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது, வரலாறு காணாத நிதி அப்படிங்கிற ஹெட்டிங்கில் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க பாருங்க. மாநிலங்களுக்கு வரலாறு காணாத நிதியை மத்திய அரசு அளித்து வருகிறது. 2014ஆம் ஆண்டிற்கு முன்பாக 10 ஆண்டுகளில் மத்திய அரசு மாநிலங்களுக்கு சுமார் ரூபாய் 30 லட்சம் கோடி அளித்திருந்தது. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் ரூபாய் 120 லட்சம் கோடியை மாநிலங்களுக்கு அளித்துள்ளோம். குறிப்பாக தமிழகத்திற்கு கடந்த ஆண்டுகளில் வழங்கப்பட்டதை விட இந்த 10 ஆண்டுகளில் 2.5 மடங்கு கூடுதல் நிதி அளிக்கப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு 3 மடங்கு நிதி வழங்கப்பட்டுள்ளது. ரயில்வே துறைக்கு 2.5 மடங்கு கூடுதல் நிதி வழங்கப்பட்டுள்ளது. இலவச ரேஷன் பொருட்கள், கான்கிரீட் வீடுகள், கழிப்பறை, குடிநீர் வசதி என தமிழகத்தில் லட்சக்கணக்கான குடும்பங்களின் தேவையை பூர்த்தி செய்துள்ளோம் என்று பிரதமர் மோடி அவர்கள் அந்த விழாவில் பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. ஜப்பான் ஓடுதளத்தில் விமானங்கள் மோதி தீக்கிரையாகியுள்ளது. ஸோ பயணிகள் தப்பிச்சிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதான் மோதலில் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஜப்பான் ஏர்லைன்ஸ் விமானம். இந்த நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். வட மாநிலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இதற்கு ரீசன் என்ன அப்படின்னா, லாரி ஓட்டுநர்களுடைய வேலை நிறுத்தம் தான். ஸோ பாருங்கள், மத்திய அரசு நிறைவேற்றிருக்கக்கூடிய புதிய குற்றவியல் சட்டம், அதாவது பாரதிய நியாய சன்ஹிதா அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது. அதில் கடுமையான சரத்துகள் இருக்குது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் வட மாநிலங்களில் லாரி பேருந்து ஓட்டுநர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அது என்ன நியூஸ் அப்படின்னு பார்க்கலாம். பாரத நியாய சன்ஹிதா அப்படிங்கிற சட்டத்தின்படி சாலையில் விபத்து ஏற்படுத்திட்டு அதை தெரிவிக்காமல் தப்பி ஓடக்கூடிய கனரக வாகன ஓட்டுநர்களுக்கு தண்டனை காலம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளவு அப்படின்னா, அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் வரைக்குமே சிறை தண்டனை இருக்கும். ப்ளஸ் ரூபாய் 7 லட்சம் அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிறத அந்த தண்டனை. இதற்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், மகாராஷ்டிரம் உள்ளிட்ட பல்வேறு வட மாநிலங்களிலையும் லாரி ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் துவங்கி வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் பெட்ரோல் டீசலுக்கான தட்டுப்பாடும் வட மாநிலங்களில் ஏற்பட்டிருக்கு. தென் நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். தமிழகத்துக்கு ரூபாய் 20,140 கோடியில் புதிய திட்டங்கள். திருச்சி விழாவில் பிரதமர் அடிக்கல் தொடக்கம். ஸோ பாருங்கள், திருச்சி பன்னாட்டு விமான நிலையம். ஸோ இப்போ தான் அந்த நியூஸ் பார்த்தோம் இல்லையா, இது குறித்த வேறு சில விஷயங்கள் பாருங்கள். ஸோ திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் புதிய முனையம் திறப்பு விழா நடைபெற்றுச்சு. ஸோ அதில் பாரத பிரதமர் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அரசு நெடுஞ்சாலைத்துறை, உயர்கல்வித்துறை, ரயில்வே துறை, விமான போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து, எரிசக்தி துறை, அணுசக்தி துறை ஆகியவற்றோட சார்பில் 16,000 கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் ரூபாய் 4,100 கோடி மதிப்பிலான திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தும் வைத்துள்ளார். தென் மேலும் பாருங்கள், ரயில்வே துறையில், சாலை திட்டங்களில், தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோலியம் எரிவாயு திட்டங்கள், தென் கல்பாக்கத்தோட மறுசுழற்சி உலை, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றியும் அவங்க பேசியிருக்காங்க. கல்பாக்கத்தில் உள்ள இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் விரைவு எரிபொருள் மறுசுழற்சி உலையையும்,
பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். ரூபாய் 400 கோடி செலவில் உருவாக்கப்பட்ட இந்த உலையானது தனித்துவமான வடிவமைப்பை கொண்டுள்ளது. இது உலகிலேயே ஒரே வகையான மற்றும் வேகமான உலைகளிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய கார்பைடு மற்றும் ஆக்சைடு எரிபொருள்களை மறுசுழற்சி செய்யும் திறன் கொண்டது. இதெல்லாம் தான் அந்த சிறப்பு கூட்டத்தில் பேசியிருக்காங்க. தென் அது மட்டும் இல்லை, 2025ஆம் ஆண்டுக்குள்ள 121 பசுமை விமான நிலையங்கள் வரப்போகிறதாக அமைச்சர் ஜோதிராதித்யா சிந்தியா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ தற்போது நாட்டில் 149 விமான நிலையங்கள் இருக்குது. இதில் 121 விமான நிலையங்களை பசுமை விமான நிலையங்களாக அறிவிக்க போகிறாங்க, மாற்றவும் போகிறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். காமராஜர் துறைமுகத்தில் ரூபாய் 206 கோடியில் புதிய சரக்கு முனையம் பிரதமர் மோடி துவங்கி வைத்தார். நெக்ஸ்ட் நியூஸ். JN1 வகை கரோனா பாதிப்பு 4 நாட்களில் குணமாகிவிடும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஒரு ஆர்டிக்கிள் கொடுத்துருக்காங்க, வளர்ச்சி பாதைக்கான பாதை நல்லாட்சியே அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கிள் வெங்கையா நாயுடு அவர்கள் எழுதியிருக்காரு. ஸோ இதில் பாருங்கள், ஒரு சில விஷயங்கள் எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள். பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயுடைய பிறந்த நாள் கடந்த டிசம்பர் 25 முடிஞ்சிச்சு இல்லையா? ஸோ அந்த டிசம்பர் 25ஆம் தேதியை நல்லாட்சி தினமாக அறிவிச்சிருக்காங்க. அந்த நியூஸ் இங்கே இருக்குது. தென் அது மட்டும் இல்லை, கடந்த டிசம்பர் 11ஆம் தேதி விக்ஷித் பாரத் சங்கல்ப யாத்திரை அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வச்சாங்க. வளர்ச்சி அடைந்த பாரதத்திற்கான இயக்கம். இதனுடைய பொருள் 2047 100வது சுதந்திர தினத்தை எட்ட இருக்கிறோம். ஸோ அதுக்குள்ளே இந்தியாவை வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்றணும் அப்படிங்கிற பொறுப்பிற்காக தான் இந்த நிகழ்வு துவங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். நாட்டில் இதுவரை 312 பேருக்கு புதிய வகை கொரோனா. தமிழகத்தில் 22 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நெக்ஸ்ட், சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. காலனி மருந்து உற்பத்தி துறைகளில் முதலீடுகளை ஈர்க்க திட்டம். துறைகளை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸோ நேரம் தவறாத விமான நிலையங்கள் அப்படிங்கிற ஒரு டேட்டா ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் ஹைதராபாத்க்கு 2nd பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எங்கே அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மினியாபோலிஸ் செயின்ட் பால் சர்வதேச விமான நிலையம். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. 2nd பிளேஸில் ஹைதராபாத் இருக்குது. நெக்ஸ்ட் நியூஸ் ஸ்போர்ட்ஸ் ஏரியா பாருங்கள். நடாலுக்கு முதல் வெற்றி, சோஃபியா அதிர்ச்சி தோல்வி. பிரிஸ்பெயின் இன்டர்நேஷனல் டென்னிஸ் போட்டியில் நட்சத்திர வீரரான ஸ்பெயினின் ரஃபேல் நடால் முதல் சுற்றில் வெற்றி கண்டார். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். ஒரு நாள் தொடரை முழுவதுமாக வென்றது ஆஸ்திரேலியா, இந்திய மகளிர் ஏமாற்றம். நெக்ஸ்ட் ஒன். ஸோ விஜயகாந்த் அவர்களுடைய வாழ்க்கை அர்ப்பணிப்பு வரலாறு குறித்து நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காங்க. அது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். ஜப்பான் நிலநடுக்கத்தில் 55 பேர் உயிரிழப்பு. ஸோ மேலே ஒரு 4 படம் கொடுத்துருக்காங்க. இந்த நாளும் என்ன அப்படின்னா, நிலநடுக்கம் காரணமாக தீ விபத்தில் இஷிகாவா பிராந்தியம், வஜுமா நகரில் எரிந்த வீடுகள், சேதமடைந்த கட்டிடங்களுக்குள் சிக்கியவர்களை தேடும் போலீசார், தென் வஜுமாவில் நிலநடுக்க அதிர்வால் சரிந்த கட்டிடம், நிலநடுக்கத்தால் இஷிகாவா பிராந்தியம், காசைவா நகரில் ஏற்பட்ட சேதம். ஸோ இதெல்லாம் தான் இந்த ஃபோட்டோஸில் கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். வங்கதேசம் நோபல் பரிசு பெற்றவருக்கு சிறை. சிறுதொழில் கடன்களை அளித்ததன் மூலம் வங்கதேசத்தில் ஏராளமானவர்களை ஏழ்மையிலிருந்து மீட்டதற்காக 2006இல் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முகமது யூனஸுக்கு அந்த நாட்டு நீதிமன்றம் 6 மாத சிறை தண்டனையை விதித்துள்ளது. ஸோ அவரது நிறுவனத்தில் 67 ஊழியர்களை நிரந்தரமாக்காதது, பணியாளர் நல நிதி ஒதுக்கீடு செய்யாதது ஆகியவற்றின் மூலம் தொழிலாளர் நல சட்டத்தை முகமது யூனஸ் மீறியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். காசா 22,000 கடந்த உயிரிழப்பு. உக்ரைன் நகரங்களிலும் ரஷ்யா மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸோ அடுத்த நியூஸ் பாருங்கள். சிப்பமிடப்பட்ட பொருள்களுக்கு கட்டாயமானது யூனிட் விலை. இந்தியாவில் விற்பனை செய்யப்படும் சிப்பமிடப்பட்ட, அதாவது பேக்கேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த பொருள்களுக்கு மீது தயாரிப்பு தேதியையும் அளவில் அடிப்படையிலான விற்பனை தேதியையும், யூனிட் சேல் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் குறிப்பிடுறது கட்டாயம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. தென் இது குறித்து நுகர்வோர் விவகாரத்துறை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
சிப்பமிடப்பட்ட விற்பனை பொருள்களில் அவை தயாரிக்கப்பட்ட தேதி, அவற்றில் குறிப்பிடப்பட்ட எடை அல்லது அளவின் அடிப்படையிலான விற்பனை விலை ஆகியவற்றை குறிப்பிடணும் அப்படின்னு உத்தரவு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி ரேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வரும்போது அதில் வந்து கம்பேர் பண்ணி வாங்குறதுக்கு நுகர்வோருக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.